ஜெனியூனா முயற்சி பண்ணியும் நீங்க தோத்துட்டீங்கன்னா ஃபெயிலியர் நினைக்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த சக்சஸோட பெரிய சக்சஸை கொடுக்கறதுக்கான பயிற்சி தான் இந்த முயற்சியா கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுங்க, குருஜி நான் முயற்சி பண்ணும் தோத்துட்டேன். கிடையாது, முயற்சி பண்ணவன் தோக்கவே முடியாது. ஏன்னா அவன் நினைச்சதுல தோத்துட்டான். அவன் நினைச்சதோட பெரிய விஷயம் கிடைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். அப்ப அந்த மாதிரி ஜெனியூனா இருந்து தோத்து போனான்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் இதை சொல்ல ஒரு விஷயம். கடவுள் பேரையே சொல்லிட்டு எல்லாமே கடவுள் பார்த்துப்பாருன்னு சொன்னா கிடையவே கிடையாது. யாரையுமே கடவுள் அப்படி படைக்கல. நீங்க தான் உங்க வாழ்க்கையை உயர்த்திக்கணும். நீங்க தான் உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கணும். யாரோ மேல இருந்து உங்களை மாத்த போறது இல்லை. ஆனா நீங்க மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு முன்னேற்றம் வராம இருக்கவே போறது. ரொம்ப சிம்பிளா சொல்றேம்மா, நான் ஒரு நார்மல் ரோட் வேஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கார்ல போயிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர். ஒரு கிட்ட வந்த உடனே இன்னும் 110 கிலோமீட்டர், இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னும் 80 கிலோமீட்டர். அப்ப நான் எங்க போகணும்னு முடிவு பண்ணாதானே எனக்கு நான் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு தெரியும். இப்ப 110 கிலோமீட்டர் தான் காட்டுது, ஆனா பஞ்சர் ஆயிடுது. அப்ப நான் இன்னும் 1 ஹவர்ல இல்ல 1.5 ஹவர்ல சேர்ந்திருக்க வேண்டிய கோயம்புத்தூர் பஞ்சர் ஆனதால ஒரே இடத்துல நான் 2 மணி நேரம் நிக்கிறேன். இப்ப என்ன ஆகும், நான் இங்க ஏன் சொல்லனா, பஞ்சர் ஆனவனே எல்லாரும் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா, ஆஹா நான் ஸ்டெப்னி செக் பண்ணலையே, இப்ப நான் கால் பண்றதுக்கு அவங்க கூட இல்லையே, பின்னாடி ஒரு வண்டி ரெகுலரா வரலையே, இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா எப்பவுமே ஒரு வேலை செய்யும் போது தோத்துட்ட அப்புறம் ஏன் தோத்துட்டோன்னு எக்ஸாமின் பண்றது யாருன்னா பண்ணுவான். அது நோய் வந்துட்ட அப்புறம் டாக்டர் கிட்ட மருந்து வாங்க போற மாதிரி. ஆனா நீங்க ஜெயிக்கும் போதே ஜெயிச்சுட்டே இருக்கீங்கன்னா, நம்ம ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு லிஸ்ட போட்டு பாத்துக்கணும். அப்போ ஆஹா நான் இவ்வளவு ஸ்மூத்தா கோயம்புத்தூர் வந்ததுக்கு என்ன காரணம், நான் அப்பப்போ முன்னாடியே பண்ண ப்ரிப்பரேஷன் தான். அதே தான் லைஃப். தொழில் சிலருக்கு நல்லா போகும்போது ஏன் நல்லா போகுதுன்னு வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்ப எல்லாமே நல்லா இருக்கும்னு தானாவே நினைச்சுப்பாங்க. தொழில நஷ்டம் வந்தாலோ இல்ல வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் ஏன் கஷ்டம் வந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் பண்ணுங்க, வந்துட்டா பண்ணணும். ஆனா நல்லா இருக்கும் போதே ஏன் நல்லா இருக்கும்னு அனலைஸ் பண்ணணும். அப்ப என்ன செஞ்சாலும் நம்ம நல்லா இருக்கோமோ அதை கண்டினியூ பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயம் ஆழமா புரிஞ்சுட்டாலே சக்சஸ் உங்களை தேடி வரும். நீங்க சக்சஸ் தேடிலாம் போத்தாது.